அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். 2026 ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு வியாழக்கிழமை பிறக்கிறது. அன்று பிரதோஷ நாள், விசேஷமான நாள். தனுசு ராசினருக்கு 70 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. தனுசு ராசினருக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தில் சாதகமாக இருக்கிறார். ராகு சாதகம், கேது சாதகம். சனி 4ல் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். குடும்பத்தை பொறுத்தவரை ஜனவரி பிப்ரவரி மாதம் சரியில்லை. ஏனென்றால் தங்களின் ராசியில் சூரியன் செவ்வாய் ஆகிய இரு அக்னி கிரகங்கள் இருப்பதால் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆக குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும். பேச்சில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். பிள்ளைகளின் உடல் நலனில் கவனம் தேவை. வீட்டில் உள்ள மூத்தோரின் உடல் நலனில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் நல குறைவு உண்டாகும். அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கும். கணவன் அல்லது மனைவி, மனைவி அல்லது கணவன், பிள்ளைகளுடைய உடல் நலனில் கவனம் தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை அரசு உத்தியோகம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு நல்ல விதமாக தேர்ச்சி பெறலாம். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். ஆக உத்தியோகத்தில் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கும், கிடைக்க வேண்டிய டிரான்ஸ்பர் கிடைக்கும். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். அடிக்கடி உத்தியோகம் சம்பந்தமாக பிரயாணங்கள் செய்ய வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவை. பார்ட்னர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆகவே கவனம் தேவை. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு தொழில் வியாபாரம் நல்லபடியாக அபிவிருத்தி அடையும். குரு பகவான் கடகராசிக்கு வந்து அங்கிருந்து 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதால் தொழில் துறையில் நன்மை பெறுவீர். அரசியல் துறை பொறுத்தவரை நன்மை. தங்களின் ஆலோசனைகள் கட்சிக்குள் ஏற்கப்படும். கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்கும். தங்களை மேல்மட்ட தலைவர்கள் மனதார பாராட்டுவார்கள். மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ள நண்பர்களுக்கு நல்ல அபரிமிதமான வளர்ச்சி உண்டாகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். தரகு கமிஷன் ஏஜென்சி போன்ற சம்பந்தப்பட்டவர்களுக்கு, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வருமானம் பெருகும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி கேட்குதல் வேண்டும். ஜூன் 2ல் குரு பகவான் 8ஆம் இடம் சென்றால் கூட அவருடைய 9ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். நன்மைகள் தான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க. அதிக வேகம் கூடாது. கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபாவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.